ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் எப்படியெல்லாம் ஏமாற்ற முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன சாம்பிள் கொடுத்துருக்கேன். ஒரு விசாவை அனுப்பி செக் பண்ண சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ நம்மளும் வந்து அந்த விசாவை செக் பண்ணணும். சொன்னேன் அப்படின்னா இந்த விசா வந்து டூப்ளிகேட் விசா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ அவர் வந்து என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டார். அந்த விசா வந்து ஒரிஜினல் விசா நான் செக் பண்ணிவிட்டேன், நீங்கள் எப்படி டூப்ளிகேட்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சண்டை போட்டார். ஸோ அவர் எப்படி செக் பண்ணார் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த கஸ்டமரை எப்படி அந்த விசாவை செக் பண்ணார் அப்படிங்கிறத அவரே நமக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. அவருடைய விசா காப்பியை எடுத்துக்கிட்டாரு. அதில் அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுறாரு. பாருங்கள், ஸ்கேன் பண்ணுறாரு. ஸ்கேன் பண்ணதும் மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லிங்க் மாதிரி எடுத்துகிட்டு வருது. ஸோக்கில் அது ஆட்டோமேட்டிக்காக போகுது. ஸோ அவர் டச் பண்ணதும் அந்த லிங்க் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு பார்த்திங்க அப்படின்னா வெயிட்டிங் ஃபார் அப்ரூவ்டுன்னு சொல்லிட்டு அவருடைய விசா ஸ்டேட்டஸ், விசா நம்பர் எல்லாமே அவருக்கு வியூ ஆயிடுச்சு. இவர் விசாவை செக் பண்ணுறாரு. ஒரிஜினல் எப்படி இருக்கும் அப்படின்னா சேம் இவர் விசாவை செக் பண்ணும்போது வெயிட்டிங் ஃபார் அப்ரூவல் அப்படின்னு சொல்லிட்டு தான் குவைத் விசாக்கள் வந்து அப்படி தான் வரும். விசா வரையில் அப்படி தான் இருக்கும். டூப்ளிகேட் பண்ணி அதில் அட்டாச் பண்ணிட்டானுங்க. என்ன இதில் அட்டாச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா QR கோடில், அதாவது அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுனா ஒரிஜினல், அந்த டாக்குமெண்ட் வந்து ஒரிஜினல் தான் அப்படின்னு சொல்லி காட்டுறது மாதிரி QR கோடையே டூப்ளிகேட்டாக போட்டு யார் ஸ்கேன் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக அவருடைய ரெக்கார்டு குவைத்தில் வந்து அவருடைய ரெக்கார்டு இருக்குது அப்படிங்கிறத காட்டுறது மாதிரி செட் பண்ணிட்டானுங்க. ஸோ மற்றபடி நம்ம குவைத் வெப்சைட்டில் போய் செக் பண்ணோம் அப்படின்னா அது டூப்ளிகேட் விசா அப்படிங்கிறது தெரிய வரும். விசாவை வாங்குறாங்க அப்படின்னா அதில் ஸ்கேனர் இருக்கும். ஸோ எல்லாருக்கிட்டையுமே மொபைல் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸ்கேன் பண்ணி பார்க்கையில் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய ரெக்கார்டு எல்லாமே குவைத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டிஸ்பிளேல காட்டிடுது. அப்போ யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. அதனால் ஈஸியாக சரி ஓகே நமக்கு அமௌண்ட் கேட்குற அமௌண்ட்டை போட்டுருவாங்க, நம்ம அதுக்கப்புறம் அமௌண்ட் போட்டதுக்கப்புறம் நம்பரை லாக் பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிறது தான் ரொம்ப பேருடைய கான்செப்ட். ஒரிஜினல் விசா என்ன காட்டுமோ சேம் அக்யூரேட்டாக எந்த மாற்றமும் இல்லாமல் சேம் குவைத் வெப்சைட்டை கூட அதை டூப்ளிகேட்டாக போட்டு அதை ஸ்கேனரில் அட்டாச் பண்ணிட்டானுங்க. நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஒரிஜினல் அப்படின்ட்டு காட்டும். தெளிவாக இருந்தால் மட்டும்தான் இதில் வந்து தப்பிக்க முடியும். உங்களுக்கு செக் பண்ண தெரியல அப்படின்னா நம்மகிட்ட கொடுங்க, நம்ம வந்து செக் பண்ணி சொல்லுவோம். ஸோ PCC வேணும்னாலும் நம்ம PCC அப்பாயின்மெண்ட் போட்டு கொடுத்துருக்கோம். அதுபோக மெடிக்கல் வேணும் அப்படின்னாலும் மெடிக்கல் அப்பாயின்மெண்ட் போட்டு கொடுப்போம். ஸோ தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள். அதுபோக ஸ்டாம்பிங் ப்ராசஸும் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா தாராளமாக நம்மளை கான்டெக்ட் பண்ணலாம்.